ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அரபியில் ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்ட் 1 வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ, அதை நேற்று போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதில் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 10 சென்டென்ஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கும்னா, என்னால் ஒரு காரை கழுவ முடியாது, என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது, என்னால் ரூமை சுத்தம் பண்ண முடியாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம பார்ட் 2 வீடியோவில் வந்து ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரி சென்டென்ஸ்னால், என்னால் ஹிந்தி கற்றுக்க முடியாது, என்னால் ரூம் சேஞ்ச் பண்ண முடியாது, என்னால் இன்னைக்கு சமைக்க முடியாது, என்னால் வெள்ளிக்கிழமெல்லாம் வேலை செய்ய முடியாது. இதே மாதிரி ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரையும் பாருங்கள், நல்லா ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்ட் 3 நான் மேக் பண்ணியிருக்கேன். அது வீடியோ வந்து நாளைக்கு வரும், சரிங்களா? அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கு, ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரபியில் என்னால் முடியாதுன்னு சொல்ல எப்படி சொல்கிறதுனா, மா இக்தர். இது நம்ம பார்ட் 1 வீடியோலயே பார்த்தாச்சு. அது மறுபடியும் உங்களுக்கு ரீகப் பண்றேன். ஜஸ்ட் மா இக்தர்னா என்னால முடியாது, மா இக்தர். இங்கிலீஷ்ல காண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் தாலிம் ஹிந்தி. ஆனா மா இக்தர் தாலிம் ஹிந்தி. ஐ காண்ட் லேர்ன் ஹிந்தி. என்னால ஹிந்திலாம் கத்துக்க முடியாது. அது எப்படி அரபில சொல்றதுன்னா, ஆனா மா இக்தர். ஆனானா நான், மா இக்தர்னா முடியாது, ஓகேங்களா? ஆனா மா இக்தர்னா என்னால முடியாது. தாலிம்ங்கிறது வந்து ஒரு வெர்பு, அதாவது ஒரு ஆக்ஷன் செய்யக்கூடிய வெர்பு. அதனால தான் நான் எல்லோல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கத்துக்குங்க. அந்த ஒரு வேர்டையும் நீங்க கத்துங்க. அந்த வேர்ட் தான் இங்க அதிகமா யூஸ் ஆகும். நான் எல்லோ கலர்ல கொடுக்குற வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா கத்துக்குங்க. அது வச்சுதான் நம்ம இங்க அதிகமா யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? தாலீம்னா லேர்ன் பண்றது, கத்துக்கோ. அரபிலாம் சொல்லுவாங்க, தாலீம் சோயா அரபி அப்படிங்குவாங்க. சீக்கிரம் அரபி கத்துக்கோ, கொஞ்சம் அரபி கத்துக்கோ அப்படின்னு உங்களை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? ஆனா மா இக்தர் தாலீம் ஹிந்தி. என்னால ஹிந்தி கத்துக்க முடியாது, ஓகேங்களா? செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஆனா மா இக்தர் தப்பாஹ் அலியோம். ஆனா மா இக்தர் தப்பாஹ் அலியோம் அப்படின்னா, ஐ காண்ட் குக் டுடே. என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது. வேற ஆள் இருந்தா போட்டு இன்னைக்கு சமைச்சுக்குங்க, இல்லாட்டி கடையில இருந்து வாங்கிக்குங்க அப்படின்னு வந்து வீட்டுல வேலை பார்க்கறவங்க சொல்லலாம், அரபிட்ட சொல்லுவாங்க. ஆனா மா இக்தர்னா என்னால முடியாது. தப்பாஹ்னா குக் பண்றது, ஓகேங்களா? தப்பாஹ்னா குக் பண்றது. அல்யோம்னா இன்று, இன்னைக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த எல்லோ கலர்ல உள்ளதை பாருங்க, தப்பாஹ்னா குக் பண்றது. அந்த வேடையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆனா மா இக்தர் தப்பாஹ் அல்யோம், என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் சூக் சையாரா. ஆனா மா இக்தர் சூக் சையாரா அப்படின்னா, ஐ காண்ட் டிரைவ் த கார். என்னால கார் ஓட்ட முடியாது, நான் ரொம்ப நேரமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னால ஓட்ட முடியாதுன்னு அரபிட்ட சொல்ல எப்படி சொல்றதுன்னா, ஆனா மா இக்தர்னா என்னால் முடியாது. சூக்னா ஓட்டுறது, டிரைவ். பாத்தீங்க, இது ஒரு ஆக்ஷன் வெர்பு. சூக்னா டிரைவ், ஓட்டுறது. சையாரானா காரு. இது நிறைய வீடியோல பார்த்தாச்சு, சையாரானா காரு. என்னால காரை ஓட்ட முடியாதுன்னு இப்படித்தான் சொல்லணும். ஆனா மா இக்தர் சூக் சையாரா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் சுகுல் யோமல் ஜுமா. ஆனா மா இக்தர் சுகுல் யோமல் ஜுமா அப்படின்னா, ஐ காண்ட் ஒர்க் ஆன் ஃப்ரைடேஸ். என்னால வெள்ளிக்கிழமைகளில் வேலை செய்ய முடியாது. சம்டைம்ஸ் வந்து அரபி சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை வந்து ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜும்மான் அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்லலாம், என்னால வெள்ளிக்கிழமெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, அது ஜும்மா, நான் தொழுவ போகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. அதுக்கு எப்படி அரபியில சொல்றதுன்னா, ஆனா மா இக்தர் என்னால முடியாது. சுகுல்னா வேலை, ஒர்க், ஓகேங்களா? யௌமல் ஜுமானா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. நம்ம வந்து டேஸ் பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவும் கண்டிப்பா பாருங்க.
எப்படி வந்து வீக்கு எப்படி சொல்றது, இயருக்கு எப்படி சொல்றது, மந்த்துக்கு எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? யோமல் ஜுமானா ஃப்ரைடே, என்னால வெள்ளிக்கிழமை ஒர்க் பண்ண முடியாது. ஆனா மா இக்தர் சுகுல் யோமல் ஜுமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் ஹப்பர் ஹுவா. ஆனா மா இக்தர் ஹப்பர் ஹுவா அப்படின்னா ஐ காண்ட் இன்ஃபார்ம் ஹிம், என்னால அவன்கிட்ட நான் சொல்ல முடியாது. நீங்க வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாங்க, அதாவது இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவன் எனக்கெல்லாம் டைம் இல்லை, என்னாலாம் இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு எப்படி அரபில சொல்றதுன்னா, ஆனா மா இக்தர் ஹப்பர் ஹுவா. ஹப்பர் கே வந்து சைலண்ட், ஹப்பர் ஹுவா என்னால அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதான் இப்படிதான் அரபில சொல்லணும். ஹப்பருக்கு வந்து இன்ஃபார்ம். ஓகேங்களா? என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் ஆத்தி ஹாதியா இன்த. ஆனா மா இக்தர் ஆத்தி ஹாதியா இன்த அப்படின்னா ஐ காண்ட் கிவ் யூ எ கிஃப்ட் ஆர் போனஸ், என்னால உனக்கு பரிசு கொடுக்க முடியாது, இல்லைன்னா போனஸ் கொடுக்க முடியாது. நல்லா பாருங்க. ஆனா மா இக்தர்னா என்னால முடியாது, ஆத்தினா கிவ் கொடுக்கறது. இது முக்கியமான வார்த்தை, இங்க அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை ஆத்தி. ஆத்தினா கிவ் கொடுக்கறது. ஹாதியா, ஹாத்தியா வந்து புது வேர்டு. நல்லா பாருங்க. ஹாத்தியானா கிஃப்ட். நம்ம சில நேரத்துக்கு போனஸ் கேட்போம், அரபிட்ட போயிட்டு போனஸ் கொடுங்க, நோம்பு டைம் போனஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது ஜிப் ஹாதியான்னு கேட்போம், இல்லாட்டி ஆத்தி அஹாதியான்னு கேட்போம். ஹாதியானா கிஃப்ட். ஓகேங்களா? இல்லைன்னா போனஸ். ஆத்தி ஹாதியானா எனக்கு போனஸ் கொடுங்க. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தம். என்னால கொடுக்க முடியாது அப்படின்னா ஆனா மா இக்தர் ஆத்தி ஹாதியா இன்தாய், உனக்கு என்னால கொடுக்க முடியாது, போனஸ் கொடுக்க முடியாது, இல்லைன்னா கிஃப்ட் பரிசு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் பத்தல் குர்ஃபா ஹாதா சஹர். ஆனா மா இக்தர் பத்தல் குர்ஃபா ஹாதா சஹர் அப்படின்னா ஐ காண்ட் சேஞ்ச் த ரூம் திஸ் மந்த், என்னால இந்த மாசம் ரூம் சேஞ்ச் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, ரூம் சேஞ்ச் பண்ணல, எனக்கு டைம் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் வேணா நான் சேஞ்ச் பண்றேன், இந்த மந்த் நான் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஆனா மா இக்தர் அப்படின்னா என்னால முடியாது. பத்தல், பத்தல் நல்லா பாருங்க, சேஞ்ச், என்னால மாற்ற முடியாது. பத்தல்னா இங்கிலீஷ்ல சேஞ்ச், தமிழ்ல மாற்ற முடியாது. ஓகேங்களா? மாற்றுறது. குர்ஃபானா ரூம், குர்ஃபானா ரூம். ஹாதா சஹர்னா இந்த மாசம், சஹர்னா மாசம், ஹாதா சஹர்னா இந்த மாசம். ஆனா மா இக்தர் பத்தல் குர்ஃபா, என்னால ரூம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஹாதா சஹர் இந்த மாசம் என்னால ரூம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த 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 சென்டென்ஸ்ல வந்து பத்தல்னு ஒரு வேர்டை நீங்க கத்திருக்கீங்க. பத்தல்னா சேஞ்ச். ஓகேங்களா? குர்ஃபானா ரூம், ஹாதா சஹர்னா இந்த மாசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆனா மா இக்தர் அக்கில் லஹம். ஆனா மா இக்தர் அக்கில் லஹம் அப்படின்னா ஐ காண்ட் ஈட் மீட், என்னால இறைச்சி சாப்பிட முடியாது. அது எப்படி அரபில சொல்றதுன்னா, ஆனா மா இக்தர் அக்கில் லஹம். ஆனா மா இக்தர்னா என்னால முடியாது, அக்கில்னா ஈட் சாப்பிடுறது, இது ஒரு வெர்பு. நல்லா பாத்துங்க. அக்கில்னா ஈட் சாப்பிடுறது, லஹம், லஹம்னா இறைச்சி. எல்லா மீட்டுக்கும் நம்ம, அதாவது கோழிக்கறிக்கு, மத்த என்னது மட்டன், பீஃப் எல்லாத்துக்கும் லஹம் தான் சொல்லுவாங்க. காமனா லஹம், மீட்டுக்கு வந்து லஹம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே தனியா நம்ம சிக்கன் சொன்னா தஜாஜ், அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து பக்ரா, அதே மாதிரி ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. பட் காமனா சொல்றதுக்கு லஹம்னு சொல்லுவாங்க. இறைச்சிக்கு எல்லாத்துக்கும் லஹம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா மா எகுதர் அக்கில் லஹம், என்னால இறைச்சி சாப்பிட முடியாதுன்னு சொல்ல இப்படி சொல்லலாம். வாங்க இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். ஆனா மா இக்தர் ஒத்தி ஃபுலூஸ் தாஹல் இந்தியா. ஆனா மா இக்தர் ஒத்தி ஃபுலூஸ் தாஹல் இந்தியா, ஐ காண்ட் சென்ட் மணி டு இந்தியா, என்னால இப்ப பணம் அனுப்ப முடியாது, இந்தியாவுக்கு என்னால பணம் அனுப்ப முடியாது, என் கையில சுத்தமா பணம் இல்ல, நான் வேணா அடுத்த மாசம் இல்லைன்னா அப்புறம் கையில காசு கிடைச்சதுக்கு அப்புறம் அனுப்புறேன், இப்ப என்னால அனுப்ப முடியாது
அது எப்படி அரபியில சொல்றதுன்னா அனா மா இக்தர் என்னால முடியாது. ஒத்தி ஒத்தினா சென்ட் பண்றது, பணத்தை அனுப்புறது. ஒத்தி ஃபுலுஸ்னா பணத்தை அனுப்புறது. தாஹல் இந்தியா தாஹல் இந்தியானா இந்தியாவுக்கு. எப்போதும் ஒரு கண்ட்ரிக்கு முன்னாடி தாஹல்னு போடுவாங்க. தாஹல் எமராத்னா எமராத்துக்கு, தாஹல் இந்தியானா இந்தியாவுக்கு. ஓகேங்களா? ஆனா மா இக்தர் ஒத்தி ஃபுலுஸ் தாஹல் இந்தியா, என்னால இப்ப இந்தியாவுக்கு பணம் அனுப்ப முடியாது. இதுல ஒத்திங்கிறது சென்ட் அனுப்புறது. ஓகேங்களா? அந்த வேர்டை கத்துக்குங்க. வாங்க இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். ஆனா மா இக்தர் சரப் மஸ்ரூப் காசியா. ஆனா மா இக்தர் ஷரப் மஸ்ரூப் காசியா அப்படின்னா ஐ கான்ட் ட்ரிங்க் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதாவது கூல் ட்ரிங்க்ஸ். என்னால குளிர்பானங்களை குடிக்க முடியாது. மேபி அவங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா நெஞ்சு எரியும். அதே மாதிரி அரபி வந்து அதிகமா கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பாங்க. அவங்க நம்மள்ட்டையும் அதிகமா கொடுப்பாங்க குடிக்க சொல்லி. அப்போ வந்து நமக்கு சொல்லலாம் எனக்கு குடிச்சா நெஞ்சு எரியும், ஸோ எனக்கு வேணாம். அது எப்படி சொல்றதுன்னா ஆனா மா இக்தர் ஆனா மா இக்தர் ஷரப் ஷரப்னா ட்ரிங்க் குடிக்கிறது, ஷரப்னா குடிக்கிறது. ஓகேங்களா? மஸ்ரூப் காசியா மஸ்ரூப் காசியானா கூல் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். ஓகேங்களா? இதோட நம்ம வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேலும் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. நம்ம பார்ட் 3 வீடியோ நாளைக்கு நாளன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.